நீங்கள் இவ்வளவு விளம்பரம் பண்ணுறீங்களா படத்துக்கு 234 தொகுதிக்கும் போய் உட்காந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சார் இது மலையாளத்தோட சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் சார், ஹிந்தியோட நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், இது நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா ஆடியன்ஸ் உள்ளே போயிருக்க மாட்டாங்க, அதோட நீ என்னத்தை கழிக்க போகிற அப்படின்னு பாயிண்ட் புரியுதா? அப்போ இது ஒரு வகையான திருட்டு. அந்த கண் படம் எப்படி இருக்கு? அந்த கண் ஒரு வித்தியாசமாக சொல்லணும்லாம் ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி உங்கள் சேனலுக்கே எனக்கெல்லாம் வெறுத்து போச்சுங்க. ஒரு 10 படம் பார்த்தா 2 படம் தான் நல்லா இருக்கும் நமக்கு சொல்ல முடியுது. இந்த 8 படம் மொக்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அந்த கண்ணும் சேருது. அதனால் ஆடியன்ஸ் ப்ளீஸ் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சினிமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது சார். ஒரு வித்தியாசமான ஒரு கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் தயவு செய்து. ரசிகர்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அந்த கண் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லிங், ஒரு சிபிஐ இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க நினச்சி தான் ஆடியன்ஸ் இன்றைக்கி இவ்வளோ ஓப்பனிங் இருந்தது. உள்ளே போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பிருத்திவிராஜ் பண்ணியிருப்பார். டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை, ஹிந்திலையும் வந்திருக்குங்கிறது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது. இதே புரிய ஒரு ஏமாற்றம். சரி, நீங்கள் அதை நீங்கள் பண்ணும்போது கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, சுத்தமாக இல்லை. பிரசாந்துக்கு சுத்தமாக இல்லை. அது பிருத்திவிராஜ் பண்ணியிருப்பாரு பாருங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, நானும் ஒரு 4-5 டூர் பார்த்துருக்கேன் அந்த படம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அந்த படத்துக்கு. இன்னொன்று சந்திரமுகி, முத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருந்து வந்தது. சூப்பர் ஸ்டார் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், அருமையாக பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏடிச்சாங்க காப்பி மாதிரி, சீனாக இருக்கட்டும் ஷார்ட்டாக இருக்கட்டும், அப்படியே அந்த படத்தை அப்படியே தொடர்ந்து வருது. அப்போ இது எப்படி நல்லாயிருக்கும்? மாற்றியாச்சும் பண்ணிங்க. இதுக்கு தான் உதாரணம் நான் சொல்கிறேன். சந்திரமுகி ஒரு சின்ன ஒரு கருவை, அந்த கருவை மட்டும் எடுத்து தான் பண்ணியிருப்பார். ரஜினி சார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். முத்து அதே மாதிரி நிறைய படம், ஃப்ரெண்ட்ஸு நம்ம விஜய் படம், இந்த மாதிரி படங்கள் மலையாளத்திலேருந்து வந்த படங்கள். அப்போது இதுதான் ஆடியன்ஸு கொஞ்சம் படம் பார்க்கும் போது, ஏன்னா இதுக்கு முன்னால் தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டான். அந்த படத்தை தான், இந்த படத்தை பார்த்துட்டு இது 2 பார்ப்பாங்களா, அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தி நான் பார்க்கல. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். இன்னொன்று சொல்ல போனால் தியாகராஜன் சார் இன்றைக்கி எப்படியும் ஒரு 8-9 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த அமௌண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்த்து இல்லை. நல்ல கதையை செலக்ட் பண்ணி அதுதான் பின்னைப்படி நம்ம சொல்ல வரோம். ஆடியன்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஏன்னா இந்த மகாராஜா வித்தியாசமான கதை. விஜய் சேதுபதி சிம்பிளாக ஒரு வேட்டியோடு தான் வருவார், ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அருமையாக. இந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். சினிமா எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது சார்? மொத்தத்திலே ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர ஒரே லாக்கு தான். உட்கார முடியல சார், ரசிக்கவே முடியல. ஃபுல்லாக லாக்கு தான். காரணம் என்னென்னா கதை நமக்கு மைண்டில் ஓடுது. அடுத்தால என்ன இன்னைக்கு 60% இன்றைக்கி வந்தாங்கன்னா ஒரு 30% மலையாளத்தில் பார்த்தவங்களா தான் இருப்பாங்க, 30% ஹிந்தியில் பார்த்தவங்க. அப்போது இதை ஆடியன்ஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அங்கே வித்தியாசமாக நீங்கள் பண்ணியிருக்கணும். பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது ஒன்றுமே இல்லை, அப்படியே ஏடிச்சாங்க காப்பி வர. நடிப்புங்கிறாங்க பார்த்தீங்களா, அது இல்லை, சுத்தமாக இல்லை. பிரசாந்த் அந்த கேரக்டருக்கு தக்கன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான சுத்தமாக இல்லை. இதுதான் ஒரு வருத்தம், ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம். கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறது எப்படி இருக்குது, பரவாயில்லையா? இல்லை சார், அது ஒரு ரசிப்பே இல்லை சார். பண்ணி நான் என்ன சொல்கிறேன், ஒரு ரசனை வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதோட மோசமாக நீங்கள் நடிச்சிங்கன்னா எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும்? பிருத்திவிராஜ் சீன் பை சீன் அப்படி பட்டே கிளப்பியிருக்காருங்க. அந்த பேட்டி கேட்குறவங்க இந்த படம் டைட்டில் எனக்கு தெரியல, யார்ட்டையா கேட்டு நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். இவ்வளோ 234 தொகுதிக்கு பிரசாந்த் சிம்ரன்லாம் போய்ட்டு வந்துட்டாங்க. எப்படி படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கா? இல்லை. விஜய் வேறு ஆடியோ ஃபங்க்ஷனு, விஜய் வேறு வந்திருக்கிறார். விஜய் பாப்பார் ஏன்டா போனோம், விஜய் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல பிரசாந்த், அதனால் இவன் தொல்லை தாங்க முடியலன்ட்டு ஏதோ பேர் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனார், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லையே. இது பெரிய ஏமாற்றம். நீங்கள் இவ்வளவு விளம்பரம் பண்ணுறீங்களா படத்துக்கு 234 தொகுதிக்கும் போய் உட்காந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சார் இது மலையாளத்தோட சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் சார், ஹிந்தியோட நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், இது நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா ஆடியன்ஸ் உள்ளே போயிருக்க மாட்டாங்க, அதோட நீ என்னத்தை கழிக்க போகிற அப்படின்னு பாயிண்ட் புரியுதா? அப்போ இது ஒரு வகையான திருட்டு. அப்படியே நீ அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு சைலண்டாக, இப்போ சந்திரமுகி பார்க்கும்போது முத்து படம் பண்ணும் போதெல்லாம் ஃபுல்லாக தெரியும் எல்லாருக்குமே இது மலையாள படம். அப்போ ஆடியன்ஸ் என்ன அதோட சூப்பராக பண்ணு, மோகன்லாலோட ரஜினி சார் சூப்பராக பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தானே வந்திருப்பாங்க. அது உண்மையிலே அது இருந்தது, சக்ஸஸ் அது. அப்போ இந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து அங்கே வந்தாங்க. அது ஒரு ஏமாற்றம். பிரசாந்த் சுத்தமாக ஏமாற்றம், ரசிகர்களுக்கு ஏமாற்றம். பிரசாந்த் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு ஏமாற்றம் தான். அடுத்தால ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராமையா சரோஜராஜ்.